ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் வித் ரீத்து. இத்தனை நாள் எப்படிங்க போச்சு கிளாஸ் எல்லாத்தையும்? ஹோம்ஒர்க் எல்லாம் எடுக்கிறீங்களா? ஏதோ கொஞ்சம் பேசி பழகுறீங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் பேசி பழகுறதுக்கான எல்லா ரூல்ஸ்க்கான எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தான், அந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் போகுது. ஸோ ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்குன்னு தானேங்க. நேர்மையாக சொன்ன மாதிரி, நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், அதோட அந்த 4 ஸ்கில்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்குங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வேர்ப் ஃபார்ம்ஸ். என்னடா இவங்க ஸ்டார்டிங்லேருந்து வேர்பு கூடயே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு சென்டென்ஸ்னால் என்னங்க, ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் சேர்ந்தால்தான் ஒரு சென்டென்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அந்த எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்புங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம தெரியணும் இல்லைங்க. கொஞ்சம் டென்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே தான் வரவே போகுது. ஸோ அதை தெரிஞ்சுக்க தான் இப்போ நம்ம வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் வேர்பும் இல்லாமல் அந்த சென்டென்ஸை கரெக்டாக அமைக்க முடியாது. அதனால தான் வேர்ப்ஸை வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தால் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது. ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றப்போ இன்றைக்கி தான் நம்மளுக்கு வேர்ப் ஃபார்ம் படிக்கிற டைமு. ஸோ மைண்ட் எல்லோரும் பிரிஸ்காக வச்சுக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்பில் மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் இருக்குங்க. வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. மொத்தம் வேர்ப் 5 இருக்குங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு வேண்டாம். வேர்ப் 3 வரைக்கும் நமக்கு போதும். வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. வேர்ப் 1 ஃபார்மை ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்ப் 2 ஃபார்மை பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்ப் 3 ஃபார்மை பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. ரிப்பீட் பண்ணுங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதெல்லாம் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதோட சொல்லிட்டேன். ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸில் படிச்சுட்டோம். நம்ம என்ன ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் கூட ஒரு வில் போட்டால் அது ஃப்யூச்சர், அது வேறங்க. இது வந்து வேர்போட ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்க போகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ்க்கு, நிறைய வேர்ப்ஸுக்கு இந்த ப்ரெசன்ட்ல என்ன இருக்கோ அதே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்துடுங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ்க்கு ப்ரெசென்ட்ல என்ன இருக்கும் அதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்துடும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கான எக்ஸாம்பிள் கம், கேம், இது என்னங்க, அதோட காப்பி. ரன், அதோட காப்பி. ஓகேங்களா? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா மோஸ்ட் ஆஃப் இந்த ஹேவ் வேர்ப்ஸ் என்னன்னா ஹேஸ், ஹேவ், had. இது பக்கத்தில் யூஸ் பண்ண போகிற வேர்ப்ஸ் இதெல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் எல்லாமே ஹேஸ், ஹேவ், had கூட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஹேவ் வேர்ப்ஸ் கூட யூஸ் பண்ண போகிற வேர்ப்ஸ் இதெல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது. அது நாளைக்கு டென்ஸ் ஃபார்மில் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு அதை விட்டுருங்க. இது வந்து ஓகேங்களா? இது வந்து காமனான வேர்ப்ஸ்க்கு நடக்கிறது. இது அடுத்து வாங்க டூக்கு வந்து எல்லாத்துலையும் நிறைய வேர்ப்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். டூவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து டிட். ஈட், ஏட். ட்ரிங்க், ட்ராங்க். see, saw, write, wrote. இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. do, did, done. eat, ate, eaten அப்படின்னு வருங்க. ஸோ ஹேஸ் கூட வந்தால் ஹேஸ் ஈட்டன், ஹேவ் கூட வந்தால் ஹேவ் ஈட்டன், ஹேட் ஈட்டன். ஸோ இந்த ஹேவ் வேர்ப்ஸ் கூட வரும்போது இந்த வேர்ப் 3 ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஹேவ் வேர்ப்ஸ் கூட வர்றப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்மையும் யூஸ் பண்ண முடியாது. ஹேஸ் ஈட், ஏட் தப்புங்க. ஹேஸ் ஈட் தப்புங்க. ஹேவ் வேர்ப்ஸ் கூட எது வரும்? verb 3 ஃபார்ம் தான் வரும். ஸோ இந்த ஹேவ் வேர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா verb 3 தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். இது மாதிரி வேர்ப்ஸை வந்து இன்னைக்கு போடுற வீடியோட
வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃபாக நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ உங்கள் verb 3 தெரியாததுன்னா அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே verb ஃபார்ம்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே நிறைய வேர்ப்ஸ் வரும். அதில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நானும் ஒரு அட்டாச் பண்ணியிருக்கேன், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சி, சா, சீன். ஹேஸ் கூட எது வரும்? ஹேஸ் போட்டால் ஹேஸ் சி தப்பு, ஹேஸ் சா தப்பு. ஹேஸ் கூட என்ன வரும்? சீன் மட்டும்தாங்க வரும். ரைட், ரோட், ரிட்டன். ஓகேங்களா? இது ஒரு கேட்டகரிங்க. இதில் ப்ரெசண்ட்டில் வர்றதே இது பாஸ் ஆகிறது ஒரு கேட்டகரி. இந்த ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், பாஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வேறு மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரி பாருங்கள், ப்ளே, பிளேடு. இந்த பாஸ்டில் என்ன இருக்கோ அதுவே இங்கே காப்பி ஆகிக்கும். ஹேஸ் பிளேடு, பாஸ்டிவ் பிளேடு, ஹேஸ் கூடயும் பிளேடு போட்டுக்கலாம். இது ஒரு கேட்டகரி. இதெல்லாம் ஈடி கேட்டகரி. ஈடி போடுற வேர்ப்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தேன்? ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா இதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு நிறைய வேர்ப்ஸ் வரும். verb 3 ஃபார்ம், இர்ரெகுலர் வேர்ப்ஸோட verb 3 ஃபார்ம்னா நிறைய வந்துடுங்க. அது நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் கிடைக்கும். நானும் ஒரு பிடிஎஃப் போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன், போட்டுருவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய வேர்ப்ஸு. நிறைய வேர்ப்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கிலீஷில் 600 வேர்ப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இங்கிலீஷுக்கு போக வேண்டாம். இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணி சாப்பிட்றது, குடிக்கிறது, பார்க்குறது, எழுதுறது, பண்ணுறது, விளையாடுறது, குதிக்கிறது எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைக்கோட வேர்ப்ஸோட verb 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இன்னொரு கேட்டகரிங்க. இடி போட்டால் வரும். இந்த பாஸ்ட் டென்ஸோடதே காப்பியாக இதாக இருக்கும். ஸோ நான் இந்த வேர்ப்ஸுக்கு தானேங்க ஐஎன்ஜி போட முடியும். நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லுங்கள்? ஈட்டிங், ரைட்டிங், ஸ்லீப்பிங், க்ரையிங், லாஃபிங் அப்படின்னு வேர்புக்கு தான் ஐஎன்ஜி வரும்னு சொல்லி நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி, அப்போ எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஐஎன்ஜி வருமா? எல்லா வேர்ப்ஸுக்கும் ஐஎன்ஜி வருமா? அதுதாங்க இல்லை. எல்லா வேர்ப்ஸுக்கெல்லாம் ஐஎன்ஜி வராதுங்க. வேர்பில் 2 டைப்ஸ் இருக்குங்க. ஆக்ஷன் வேர்ப், ஸ்டேட் வேர்ப்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாத்துக்கும் தாங்க ஐஎன்ஜி வரும். ஸ்டேட் வேர்ப்ஸ்க்கு ஐஎன்ஜி வராது. ஓகேங்களா? என்னடா வித்தியாசம்? ஆக்ஷன் வேர்பு எல்லாம் வேர்பு தானே, என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ப்ளே, ஓடுறீங்க, பாலை தூக்கி போடுறீங்க, தட்டுறீங்க. ஸோ உங்கள் பாடியில் ஒரு ஆக்ஷன் நடக்குதா? ஈட், ஒரு ஆக்ஷன் நடக்குதா? ஒரு செயல் நடந்துட்டுருக்கு. க்ரை, இப்படி அழுகுறீங்க, கையை துடைக்கிறீங்க, ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்குது. லாஃப், சிரிக்கிறீங்க, ஒரு ஆக்ஷன், ஹா ஹா ஹாங்கிறீங்க, உன் வாய் அசையுது. குதிக்கிறீங்க, ஒரு ஆக்ஷன் நடக்குது. எழுதுறீங்க, ஸோ சாரிங்க, ஸோ ஆக்ஷன் நடக்குது. ஸோ ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் ஆக்ஷன் வேர்புங்க. ஸ்டேட் வேர்ப், லவ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? லவ். எனக்கு என் பையனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? என் பாசத்தை காமிப்பேன், கிஸ் பண்ணுவேன், ஹக் பண்ணுவேன். கிஸ்ஸிங் ஒரு ஆக்ஷனு, ஹக்கிங் ஒரு ஆக்ஷனு, அதெல்லாம் ஒரு ஆக்ஷன் வேர்ப்குள்ளே வந்துடும். லவ்னா ஒரு ஆக்ஷன் இருக்கா? அது ஒரு வேர்பு. ஆனால் ஒரு ஆக்ஷன் இருக்கா? ஏதோ நீ குதிக்கிற மாதிரி, சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் கிடையாது. லைக் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு என்ன போய் அவளை பிடிச்சிக்க போகிறீங்களா? சாரிங்க, ஜோக்ஸ் அப்பா, இது பண்ண போகிறீங்களா? இல்லை, பிடிக்குங்க, அது வேறு, அது ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ஒரு ஃபீலிங்குங்க. ஹேட், எனக்கு அவளை பிடிக்கல. திங்க், நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்கள் மைண்ட் யோசிக்குது, அவ்வளோதான். மற்றபடி இப்படியா பண்ண போகிறீங்க? உங்கள் கையை இப்படியா நீங்கள் ஆட்டிகிட்டு இருக்க போகிறீங்க? இது பண்ண என்ன? யூ ஆர் நாடிங் யோர் ஃபிங்கர்ஸ், அப்படி தான் சொல்லுவோம். நம்ம வேறு வார்த்தை தான் சொல்லுவோமே தவிர, பார்க்குறீங்க, கண்ணு பார்க்குது, கண்ணு வேறு என்ன செய்யுது? அடுத்து காது கேட்குறது, காது ஆடுதா? இல்லை, இது ஸ்மெல், மூச்சு அது போகுது. மற்றபடி ஆக்ஷன் நடக்கலை. பார்த்தீங்களா? எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை. அதெல்லாம் ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஓகேங்களா? இது ஆக்ஷன், இது ஸ்டேட் வேர்ப்ஸ். எதுலெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கு தான் உங்களால் ஐஎன்ஜி போட முடியும். எதுக்கெல்லாம் ஆக்ஷன் நடக்கலையோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ஐஎன்ஜி போட முடியாதுங்க. ஓகேங்களா? வேர்பை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சுங்க. இப்போது நாளைக்கு நம்ம டென்ஸ் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் நான் பிடிஎஃப்ல போட்டுடுறேன். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க.
அது ரெடி ஆனால் தான் 10th ஃபார்முக்கு நீங்கள் அடுத்து படிக்க ரெடி ஆவீங்க. ஒரு கிளாஸை விட்டுட்டீங்கனாலே என்ன சொல்கிறேனே உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ரெடியா? நாளைக்கு கிளாஸ்க்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடுவீங்களா? பார்த்துட்டு வந்துடுவீங்களா? ரெடி. ஓகேங்க. இன்னையோட வந்து டே 12 கிளாஸ் முடிஞ்சதுங்க. ஸோ நம்ம டே 13 கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.